ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வெள்ளை முடியை எப்படி நிரந்தரமாக கருப்பா மாற்றலாம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எளிமையான பொருளை வச்சுதான் நம்ம இன்னைக்கு இந்த ஒயிட் ஹேரை வந்து பிளாக் ஹேரா மாற்ற போறோம். அது எந்த மாதிரி மெத்தட்ல நம்ம இந்த ப்ராசஸை நம்ம பண்ண போறோம் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு முழுமையான ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கக்கூடிய பவுடர் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா டர்மரிக் பவுடர் தான். ஸோ நம்ம மோஸ்ட்லி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டர்மரிக் பவுடர். நம்ம இது கடையில் வாங்கின பேக்கெட் பவுடர் தான். நீங்க இரும்பு கடாய் இல்லை இரும்பு தோசைக்கல் எதா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இரும்புல யூஸ் பண்ணீங்கனால நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம இரும்பு தோசைக்கல் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அந்த கல் ஹீட் ஆகுற வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்க ஹேருக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லா அந்த பிளாக்கா மாறணும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். பிளாக்கா மாறி ஒரு மாதிரி தீ மாதிரியான அந்த பதத்துக்கு வரணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா நீங்க ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா பிளாக் ஆயிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க அந்த நெருப்பு பொறி மாதிரி தெரியுது பாருங்க. அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா நீங்க ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இது பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கெமிக்கல் கலந்து அந்த ஹேர் டைலாம் யூஸ் பண்ணும்போது நிறைய நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நேச்சுரலான ரெமடியை நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு எந்த சைட் எஃபெக்ட்டுமே வராது. நிரந்தரமாக நம்ம வெள்ளை முடியை கருப்பாக மாற்றலாம். இப்போ நம்ம பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ பார்க்கும்போதே பாருங்க அந்த நெருப்பு பொறி மாதிரி தெரியுது. அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்க நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்க ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது அந்த கீழே வராத அளவுக்கு பார்த்து நீங்க தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர்ல அப்ளை பண்ணும்போது நல்லா நீங்க அந்த முடியெல்லாம் நல்லா பிரிச்சு அந்த வேர்ல எல்லாம் நல்லா படுற மாதிரி ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நீங்க முடிய பிரிச்சு அந்த வேர்ல எல்லாம் படுற மாதிரி ஃபுல்லா தலையில ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க மேல மட்டும் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு முழுமையான ரிசல்ட் கிடைக்காது. ஸோ வேர்ல எல்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணீங்கன்னா தான் நல்லா நமக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிரிச்சு ஓப்பன் பண்ணி நல்லா ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய கெமிக்கல் கலந்த ஹேர் டையை வாங்கி யூஸ் பண்ணும்போது அதனால நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த சைடு எஃபெக்ட்ஸே இல்லாத நேச்சுரலான ரெமடியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. முழுமையான தீர்வு நமக்கு கிடைக்கும். 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இந்த மாதிரி நல்லா தலையை கட்டிக்கோங்க. கட்டிட்டு ஒரு 1 hour நல்லா தலையிலே ஊறட்டும். அப்படியே ஊற விட்டுடுங்க. ஸோ ஒரு 1 hour ஆயிடுச்சு பாருங்க. நல்லா நம்ம ஊற வச்சுட்டோம். அது பாருங்க 1 hour ஆயிடுச்சு. நம்ம இப்போ தலையை வாஷ் பண்ணிட்டோம். பாருங்க எப்படி அந்த ப்ரௌனா இருந்த முடியெல்லாம் கூட பிளாக்கா மாறி இருக்கு. ஸோ உடனே உங்களுக்கு பிளாக்கா மாறாது, கொஞ்சம் ப்ரௌனா மாறி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக்கா மாற ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 3 months கண்டினியூஸாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு கூட அதிகமான செலவு பண்ண போகிறதே இல்லை. சிம்பிளாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டர்மரிக் பவுடரை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் டையை ரெடி பண்ணுறோம். ஸோ அதிக செலவுலே இல்லாமல் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லாமல் இந்த நேச்சுரலான ரெமடியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் கிடைச்சது அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதன் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.